இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். மகிமையின் தேவனை நாம் அறிந்து கொள்வதற்காக இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒரு வசனத்தை தியானிக்கலாம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபத்தின் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணின தேவன் என்று சொல்லி இந்த வார்த்தையை நாம் இருளிலிருந்து கர்த்தர் வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்து அவருடைய மகிமையை வெளிப்படுத்தினதை நாம் தியானிக்கலாம். இருள் என்பது ஒரு மனிதனுடைய ஒரு பாவ வாழ்க்கையை குறிக்கிறது. மிகவும் மோசமான ஒரு நிலையை காட்டுகிறது. இருள் என்பது வெறுக்கத்தக்க நிலை, விரும்பப்படாத நிலையை காட்டுகிறது. ஆனால் அந்த நிலையிலிருந்து வெளிச்சமாகிய சந்தோஷத்தை உருவாக்க தேவ மகிமையினால் கூடும். இப்படி ஒரு சம்பவத்தை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் வரையிலும் நாம் ஒரு சம்பவத்தை நன்றாக அறிவோம். அதிலே ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். இளையவன் தனக்குண்டான எல்லாவற்றையும் தகப்பனிடத்திலிருந்து வாங்கி கொண்டு தூர தேசத்துக்கு பிரயாணமாய் போய் தன் ஆஸ்திகளை எல்லாம் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி அழித்து போட்டான். அப்படியானால் அவனுடைய வாழ்க்கை இந்த நேரத்தில் ஒரு இருண்ட வாழ்க்கையாக சித்தரிக்கப்படுகிறது. அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்திற்கான ஒரு காரியமே இல்லை. அவனுடைய வாழ்க்கையில சந்தோஷத்திற்கு அடையாளமே இல்லை. எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலை, பாவத்திற்குள்ளாய் தள்ளப்பட்ட சூழ்நிலை, ஒரு இழிவான நிலை, ஒரு அசுத்தமான நிலை, ஒரு அருவருக்கத்தக்க நிலை. இந்த நிலையில்தான் ஒரு நாளிலே அவன் தனக்கு ஒரு பன்றி சாப்பிடுகிற தவிடாது கிடைக்குமா என்று தேடும் பொழுது ஒரு குடியானவனிடத்தில் போய் ஒட்டி கொள்கிறான். ஆனால் அந்த பன்றிக்கு கொடுக்கப்படுகிற தவிடு கூட அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. இந்த சூழ்நிலையிலே வசனம் சொல்கிறது, அவன் புத்தி தெளிந்த போது கர்த்தர் இந்த இடத்துல அவனை புத்தி தெளிய செய்ய போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தருடைய மகிமை அவன் கூட செல்கிறது. அவன் வெளிச்சத்திலே வாழ வேண்டிய மகன் அவன் வெளிச்சத்தை இழந்து போனான். அவன் இருளுக்குள்ளாய் தன்னை அழித்து போட்டான். ஆனால் அந்த சூழ்நிலையிலே அவனை புத்தி தெளியும்படியாய் தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். அவனுடைய புத்தி தெளிந்த போது அவன் யோசிக்கிறான், என் தகப்பனிடத்திற்கு நான் திரும்பி போவேன். என் தகப்பனிடத்திற்கு திரும்பி போய் எனக்கு அங்கு உள்ள வேலைக்காரர்கள் கூட திருப்தியாக சாப்பிடுகிறார்கள், நான் இத்தனையாய் கஷ்டப்படுகிறேனே என்று சொல்லி தன்னை உணர்ந்து கொண்டு தகப்பனிடத்தில் திரும்பி வருகிறான். இங்கே தகப்பன் அவளோடு காத்து கொண்டு இருக்கிறார். யாராயிருந்தாலும் சரி, பாவத்திற்கு பின்னே ஓடி நம்முடைய வாழ்க்கையை அழித்து கொண்டு இருக்கிறவர்களா இருந்தால் என் தகப்பனுடைய மகிமை எப்படி தெரியுமா? அவர் 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 காத்து கொண்டிருப்பார். அவர் கட்டாயப்படுத்த மாட்டார். அவர் காத்து கொண்டிருப்பார். அதுதான் தகப்பன். எப்பொழுது என் மகன் திரும்பி வருவான் என்று சொல்லி வழிமேல் விழிவைத்து காத்து கொண்டிருக்கிற ஒரு தகப்பன் நமக்கு உண்டு. எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையிலும், எல்லாவற்றையும் அழித்து போட்ட நிலைமையிலும், பாவத்திற்கு அடிமையாகி போய்விட்ட சூழ்நிலையிலும் தகப்பனுக்கு பிள்ளைதான். அவன் தூரத்திலிருந்து வரும் பொழுதே தகப்பன் எதிர்கொண்டு ஓடுகிறார். அவனை கட்டி தழுவிக் கொள்கிறார். அவனை அணைத்து கொண்டு அவர் தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு கட்டளையிடுகிறார், அவனுடைய கால்களுக்கு பாதரட்சைகளை போடுங்கள், அவனுடைய விரல்களில் மோதிரங்களை போடுங்கள், கொளுத்த கன்றை அடித்து நாம் சந்தோஷமாய் புசித்து சாப்பிட வேண்டும், விருந்து கொண்டாட வேண்டும், நல்ல வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்துவீங்கள் என்று சொல்லி தகப்பன் தன் வேலைக்காரர்களுக்கு கட்டளை கொடுக்கிறதை காண முடியும். இதுதான் தகப்பனின் அன்பு. இன்றைக்கு என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரியே, ஏதோ ஒரு பாவத்தை நிமித்து தகப்பனை விட்டு பிரிந்து போய் தூரமாய் போய் உன்னுடைய வாழ்க்கையை அழிந்து போன சூழ்நிலையில் நின்று கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவர் தகப்பனாய் அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவர் உன்னை கட்டாயப்படுத்தவில்லை, ஆனால் அவர் உனக்காக காத்து கொண்டிருக்கிறார். நீ திரும்பி வரும் பொழுது கர்த்தருடைய மகிமை உன்னை எத்தனை சந்தோஷத்துக்குரிய ஒரு வெளிச்சத்துக்குரிய வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு வருகிறது. அவன் வந்த பின்பு அவனுக்கு எத்தனை அலங்காரங்கள், எத்தனை ஒரு கொண்டாட்டம், எத்தனை ஒரு மகிமையான ஒரு விருந்து. ஈவன் தவிடு சாப்பிடுகிற நிலைமையில இருந்த அவனுக்கு தேவன் ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அந்த தகப்பன் மூலமாய் ஒரு பெரிய விருந்தை கொடுக்கிறதை நாம் காண முடிகிறது. இதுதான் தகப்பன் வீடு, இதுதான் வெளிச்சம், இதுதான் மகிழ்ச்சி. இருளில் இருந்து வெளிச்சத்தில் வருகிறவர்களுக்கு தான் அந்த வெளிச்சத்தின் அருமையை தெரியும். அந்த வெளிச்சம் என்பது மகிமை, சந்தோஷத்தை குறிக்கிறது. அது தேவனுடைய மகிமையினால் உண்டாகிற சந்தோஷம். நம்முடைய
தேவன் எப்படி இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்தாரோ அதுபோல ஒருவருடைய வாழ்க்கையில இந்த மகிமையின் சுவிசேஷமாகிய ஒளி, மெய்யான இயேசு கிறிஸ்து என்கிற ஒளி பிரகாசிக்கும் பொழுது அவனுடைய பாவ வாழ்க்கையாகிய இருள் மறைந்து அவனுடைய பரிசுத்த வாழ்க்கை என்கிற வெளிச்சம் உதிக்கிறது. அவனுக்குள்ளே ஒரு சந்தோஷம் பெருகுகிறது. எத்தனை பேருக்கு இந்த சந்தோஷம் வேண்டுமோ அவர்கள் இயேசுவண்டை வரலாம். இயேசு கிறிஸ்து அவர் நமக்காய் ஜீவனை கொடுத்து அவர் நமக்காய் பரலோக ராஜ்யத்தை திறந்து வைத்துக் கொண்டு நமக்காக காத்து கொண்டு இருக்கிறார். என் மறுபடியும் சொல்லுகிறேன், அவர் ஒருபோதும் நம்மை கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல. நீ வெளிச்சத்தை சுதந்திரிக்கும்படி பிறந்தவன். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, நீங்கள் வெளிச்சத்திலே வாழ பிறந்தவர்கள், சந்தோஷப்படும்படியாய் பிறந்தவர்கள், சந்தோஷத்தை அனுபவிக்கும்படியாய் பிறந்தவர்கள். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம் நமக்கு உண்டு என்று சொல்லி வசனம் அருமையாக சொல்லுகிறது. ஆனால் அதை இழந்த சூழ்நிலையிலே, அதை விட்டு தூரமாய் போன சூழ்நிலையிலே எங்கோ ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ, எதையோ நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, எதையோ சந்தோஷம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை அழைக்கிறது. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்த தேவன் உங்களுடைய இருளான வாழ்க்கையை மாற்றி வெளிச்சமாகிய சந்தோஷத்தினால் நிரப்புவதற்கும், அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அல்ல நித்தியமான பரலோக சந்தோஷத்தை கொடுத்து உங்களை வாழ செய்வதற்கும் அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஒருவேளை அவன் கூனி குறுகி நான் இனி என் தகப்பனுக்கு மகன் என்று சொல்லப்படுவதற்கு பாத்திரன் அல்ல, ஒரு வேலைக்காரனாக சென்று சேர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி எண்ணி வந்திருக்கலாம். ஆனால் தகப்பனுடைய அன்பு அதுவல்ல. அவர் தன் பிள்ளையாகவே ஏற்றுக்கொள்கிறார். அவர் பிள்ளை, என் தப்பு செய்தாலும் செய்யாவிட்டாலும் பிள்ளை பிள்ளைதான். அதுபோலதான் நம்முடைய பரலோக தகப்பனுக்கு நாம் ஒவ்வொருவரும் பிள்ளைகள். நமக்கு வெளிச்சத்தின் வாழ்க்கை உண்டு. அதை விட்டு நாம் எங்கும் போக முடியாது. எல்லாவற்றையும் செலவழித்த பின்புதான் அங்கே கர்த்தர் ஒரு பஞ்சத்தை உன்னுடைய வாழ்க்கையில அனுமதித்தார். உன்னுடைய வாழ்க்கையில எல்லாம் முடிந்து போய்விட்டு எல்லா துன்மார்க்கமான காரியங்களில் எல்லாம் இழந்து போன பின்பு அங்க ஒரு பஞ்சம். அந்த எல்லாவற்றையும் இழந்து போன சூழ்நிலையிலே தேவன் உனக்கென்று வைத்திருக்கிற நித்திய விருந்துக்காக அவர் அந்த தவிடு என்கிற விருந்தை உனக்கு வாய்ப்பளிக்கவில்லை. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இது இருந்தா போதுமே, இது கிடைச்சிட்டா போதுமேன்னு சொல்லி ஏதோ ஒன்ன ஒரு சிம்பிளா ஒரு லோ கிரேடில் நீங்க எதையோ எதிர்பார்க்கலாம். ஆனால் அதுவல்ல. தகப்பன் வைத்திருக்கிற விருந்து மிகப்பெரிய விருந்து. அது முழு உலகத்திற்குமாய் தேவன் சிலுவையிலே சம்பாதித்த, கல்வாரி சிலுவையிலே சம்பாதித்த விருந்து. அவர் தன்னுடைய சரீரத்தையே பிட்டு கொடுத்த அந்த விருந்து. இன்றைக்கு தகப்பன் அந்த விருந்துக்கு நேராக உங்களை அழைக்கிறார். அந்த நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புத்தி தெளிவை உருவாக்குகிற என் தேவனை நீங்கள் நம்புவீர்களானால், என் தேவன் புத்தி தெளிய பண்ணி உங்களுக்கு ஒரு மேலான வாழ்க்கையை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால், இன்றைக்கே அந்த மேன்மையான வாழ்க்கையை தர கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். இந்த மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து என்கிற ஒளி இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. யார் யார் இந்த ஒளியை பெற்றுக்கொள்கிறீர்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக சந்தோஷமாக வாழ முடியும், சமாதான வாழ முடியும். இந்த இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு, அந்த மகன் இழந்து போனான், ஆனால் அதைவிட எத்தனையோ மடங்காக தகப்பன் திரும்ப கொடுத்தார். அத்தனையும் திரும்ப கொடுக்கிற ஒரு தகப்பனை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாரா இருந்தாலும், எந்த நிலைமையில இருந்தாலும், வெளியரங்கமான பாவமோ உள்ளான பாவமோ மறைமுகமான பாவமோ என்ன சூழ்நிலையில இருந்தாலும், எப்படி நீங்கள் எதை இழந்து போனவர்களாய் காணப்பட்டாலும், இன்றைக்கு கர்த்தர் இந்த வெளிச்சத்தின் இடத்திற்கு உங்களை அழைத்து மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையை புதுப்பிக்க விரும்புகிறார். ஒரு சந்தோஷம் உன்னிமித்தம் பரலோகத்திலே சந்தோஷம், பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம். நீ பரலோகத்தை சந்தோஷப்படுத்த பிறந்தவர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும், நீங்கள் யாராயிருந்தாலும், எங்கே வாழ்ந்து கொண்டிருந்தாலும், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பரலோகத்தை சந்தோஷப்படுத்த பிறந்தவர்கள். ஏனென்றால் அந்த மகன் மூலமாக பரலோகத்திலே மிகப்பெரிய சந்தோஷம் உண்டாயிற்று. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் எல்லாரும் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், ஆண்டவரே, ஒரு இருளான வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்ற நீர் போதுமானவராக இருக்கிறீர் என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அந்த மகனுக்குள்ள ஒரு புத்தி தெளிவை உண்டாக்கின தேவன், இன்றைக்கு யார் யார் புத்தி மயக்கத்தில் இருக்கிறார்களோ, பிசாசின் மயக்கத்தில் இருக்கிறார்களோ, அவர்களுக்குள்ளாக வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்வீராக, புத்தி தெளிவதாக என்று ஜெபிக்கிறோம் அப்பா. விடுதலையான வாழ்வை, சந்தோஷமான வாழ்வை பெற்று அனுபவிக்கும்படியான கிருபைகளை தாரும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்திலே தருகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே தெய்வீக சமாதானம், சந்தோஷம், வெளிச்சம் பிரகாசிப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.